Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 96. First slide பார்க்கலாம். Incursion அன்னா ஊடுருவல். China's repeated incursions into Indian territory this year has been in complete disregard of all mutual agreed norms, the foreign ministry said. இந்த ஆண்டு இந்திய எல்லைக்குள் சீனா மீண்டும் ஊடுருவது இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட அனைத்து விதிமுறைகளையும் முற்றிலும் புறக்கணிப்பதாக உள்ளது என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு this year இந்திய எல்லைக்குள் சீனா மீண்டும் ஊடுருவது. ஸோ இந்திய எல்லைக்குள் அப்படின்னா இன்டு இந்தியன் டெரிட்டரி, இந்தியன் டெரிட்டரினா இந்திய எல்லைக்குள் மீண்டும் ஊடுருவது. அது ரிப்பீட்டட் இன்கர்ஷன்ஸ். இன்கர்ஷன்னா ஊடுருவது, மீண்டும் ஊடுருவதுன்னா ரிப்பீட்டட் இன்கர்ஷன். இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட, ஸோ மியூச்சுவலி அக்ரீட் நார்ம்ஸ், அதாவது பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட இரு நாடுகள், அது மியூச்சுவலினா இரு நாடுகளும், அக்ரீட் நார்ம்ஸ் பரஸ்பரம் ஒப்புள்ள அனைத்து விதிமுறைகளும் முற்றிலும் புறக்கணிப்பதாக, கம்ப்ளீட் டிஸ்ரிகார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பரஸ்பரம் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட அனைத்து விதிமுறைகள் அப்படின்னா ஆல் மியூச்சுவலி அக்ரீட் நார்ம்ஸ். மியூச்சுவல்னா இரண்டு நாடுகளும், அதான் அதோட மீனிங். முற்றிலும் புறக்கணிப்பதுனா கம்ப்ளீட்லி டிஸ்ரிகார்ட் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. த ஃபாரின் மினிஸ்ட்ரின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ யூனிலேட்ரலி அப்படின்னா ஒரு தலைப்பட்சமாக. Unfortunately, we have experienced in the last many years of obstruction to patrolling that often accompany efforts to unilaterally changes the status quo, the foreign minister said. ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்டு என்னென்னு, யூனிலேட்ரலி ஒரு தலைப்பட்சமாக, அண்ட் மோர் வேர்ட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அப்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டேட்டஸ்கோ, இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ். மேலே இடம் இல்லாதனால, ஸ்பேஸ் இல்லாதனால இதில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ துரதிர்ஷ்டமாக கடந்த பல ஆண்டுகளில் ரோந்துக்கு தடங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். இது பெரும்பாலும் ஒரு தலைப்பட்சமாக நடப்பு நிலையை மாற்றுவதற்கான முயற்சிகளாக இருக்கிறது, வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஸோ துரதிர்ஷ்டமாக, அன்ஃபார்ச்சுனேட்லி கடந்த பல ஆண்டுகளில், ஸோ லாஸ்ட் மெனி இயர்ஸ் ரோந்துக்கு தடங்களை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். we have experienced obstruction to patrolling, அதாவது நாங்கள் அனுபவித்திருக்கிறோம்னா we have experienced, இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னா சந்தித்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். சந்தித்து இருக்கிறோம் ரோந்துக்கு தடங்களை. ஸோ ரோந்து அப்படின்னா பேட்ரோலிங், தடங்கள் அப்படின்னா அப்ஸ்ட்ரக்ஷன். தட் ஆஃபன் accompany efforts to unilaterally changes. ஸோ இந்த யூனிலேட்டரி சேஞ்சை ஒரு தலைப்பட்சமாக, இந்த ஸ்டேட்டஸ் கோனா நடப்பு நிலைமை, இந்த ஸ்டேட்டஸ் கோனா நடப்பு நிலைமை. ஸோ சேஞ்ச் த ஸ்டேட்டஸ் கோனா நடப்பு நிலையை மாற்றுவதற்கான எஃபர்ட்ஸ்னால் முயற்சிகளாக இருக்கிறது. ஸோ ஆஃபன் இது பெரும்பாலும் இந்த இப்போ நடக்கக்கூடிய நடப்பு நிலைமையை மாற்றுவதற்கான முயற்சிகளாக இருக்கிறது. ரோந்துக்கு தடங்களை அனுபவித்த அந்த இது நடப்பு நிலைமையை மாற்றுவதற்காக இருக்கிறது.
ஸோ இது வெளியுறவுத்துறை அமைச்சகம். ஸோ யூனிலேட்ரலினா ஒரு தலைப்பட்சமாக. இப்போ சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள எல்லை பிரச்சனை தான் இந்த ஸ்லைட். அது ரிலேட்டடான ஸ்லைட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அக்ரவேட்டட் மிகவும் மோசமடைந்துள்ளன. அதான் ரொம்ப கேடாயிட்டு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மிகவும் மோசமடைந்துள்ளன. அதான் the deployment of large body of troops and changes in the behavior has also been aggravated by unjustified and untenable claims. நியாயப்படுத்தப்படாத மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத உரிமை கோரல்களால் பெரிய அளவில் துருப்புகளை நிலைநிறுத்துவது மற்றும் நடத்தை போக்கில் மாற்றல் மிகவும் மோசமடைந்துள்ளன. ஸோ இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதை தான் இந்த ஸ்லைடோட மீனிங். ஸோ நியாயப்படுத்தப்படாத, அதாவது நியாயப்படுத்தப்படாதன அன்ஜஸ்டிஃபைட் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத உரிமை அன்டெனபிள் கிளைம்ஸ். ஏற்றுக்கொள்ள முடியாத உரிமை கோரல்கள்னா கிளைம்ஸ். அன்டெனபிள்னா ஏற்றுக்கொள்ள முடியாத கோரல், பெரிய அளவில் கோரல்களால் பை அன்ஜஸ்டிஃபைட் அண்ட் அன்டெனபிள் கிளைம்ஸ் கோரல்களால் அவங்களுடைய நியாயப்படுத்தப்படாத உரிமை கோரல்கள்னா இந்த கிளைம்ஸ். பெரிய அளவில் துருப்புகளை நிலைநிறுத்துவது, அதாவது லார்ஜ் பாடி ஆஃப் ட்ரூப்ஸ். இந்த டிப்ளாய்மெண்ட்னா நிலைநிறுத்துவது, அதாவது எல்லையில் நிறைய ட்ரூப்ஸ், நிறைய படைகளை நிறுத்தியிருக்காங்க. பிறகு அவங்களுடைய சேஞ்சஸ், அவங்களுடைய நடத்தை பிஹேவியர் சேஞ்சஸ் இருக்குது அந்த சீன ட்ரூப்ஸோட. அதாவது அந்த படை வீரர்களுடைய சேஞ்சஸ் இன் பிஹேவியர், நடத்தையில் சேஞ்சஸ் இருக்குது. அந்த ரிலேட்டடான ஸ்லைட். மற்றும் நடத்தை அல்லது போக்கில் மாற்றங்களும் மிகவும் மோசமடைந்துள்ளன. ஸோ நடத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் பிஹேவியர் மிகவும் மோசமடைந்துள்ளன, அக்ரவேட்டட். ஸோ த டிப்ளாய்மெண்ட்டை நிலைநிறுத்துறது. பெரிய அளவில் துருப்புகள்னால் லார்ஜ் பாடி ஆஃப் ட்ரூப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற வேர்ட்ஸ் எப்படின்னா மோனியூமெண்ட்ஸ், வேர்ல்டு ரினவுண்ட். மோனியூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவு சின்னங்கள். வேர்ல்டு ரினவுண்ட் அப்படின்னா உலக புகழ்பெற்ற. ஆல் மோனியூமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் தி வேர்ல்டு ரினவுண்ட் தாஜ்மஹால் and Red Fort will be reopened to the public for the first time since the country went to lockdown in March to fight the spread of corona. கொரோனா பரவலை எதிர்த்து மார்ச் மாதத்தில் நாடு முடக்கு நடவடிக்கை சென்றதிலிருந்து முதன் முறையாக சென்ற பின்னர் முதல் முறையாக உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டை, டெல்லியில் உள்ள செங்கோட்டை உட்பட அனைத்து நினைவு சின்னங்களும் திங்கட்கிழமை முதல் மீண்டும் திறக்கப்படும். கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க என்னென்னா, கொரோனா பரவலை எதிர்த்து, அதை டு ஃபைட் த ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா. இந்த கொரோனா பரவல்னா ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா பரவலை எதிர்த்து, டு ஃபைட்னை எதிர்த்து மார்ச் மாதத்தில் இன் மார்ச் நாடு முடக்க நடவடிக்கைக்கு சென்றதிலிருந்து, அதை சென்ற பின்னர், since the country went into lockdown முடக்க நடவடிக்கை சென்றதிலிருந்து முதல் முறை for the first time உலக புகழ்பெற்ற the world renowned தாஜ்மஹால் மற்றும் செங்கோட்டை, டெல்லியில் உள்ள செங்கோட்டை, ரெட் ஃபோர்ட் உட்பட அனைத்தும், இன்க்ளூடிங் அப்படின்னா உட்பட அனைத்து ஆல் மோனியூமெண்ட்ஸ்ன நினைவு சின்னங்கள் திங்கட்கிழமை முதல் மீண்டும் திறக்கப்படும். will be reopened. ஓகேமா, will be reopened. திங்கட்கிழமை ஆட் பண்ணல, அதை பார்த்துக்குங்க. will be reopened on Monday அப்படின்னு போடணும், அதில் இல்லை, ஆட் பண்ணிக்கிங்க.
நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ், மின்னல் தாக்கியதில். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா ஊடுருவல். 23 killed and 29 injured in lightning strikes in UP. உத்தரப்பிரதேசில் மின்னல் தாக்கியதில் 23 பேர் பலி, 29 பேர் காயம். ஸோ இந்த மின்னல் தாக்கியதுனா லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ். 23 கில்டுனா 23 பேர் பலி, 29 இன்ஜூர்னா 29 பேர் காயம். யூபினா உத்தரப்பிரதேசத்தில். காங்கிரஸ் urges சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ரிப்போர்ட் ஆன் சைனீஸ் இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா ஊடுருவல். சீன ஊடுருவல் குறித்து அறிக்கை அளிக்க மத்திய அரசை காங்கிரஸ் வலியுறுத்துகிறது. ஸோ காங்கிரஸ் urges அப்படின்னா காங்கிரஸ் வலியுறுத்துகிறது மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் டு ரிப்போர்ட் ஆன், அதாவது அறிக்கை அளிக்க, சைனீஸ் இன்ஃபில்ட்ரேஷன் சீன ஊடுருவல் குறித்து. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். வில் பி ஹால்ட், அதாவது பாதியாக குறைந்துவிடும். இது கிரிக்கெட் ரிலேட்டடாக ஒரு ஸ்லைட். cricket. So if the ball is not able to glow, the bowler's efficiency will be halved, says புவனேஸ்வர் குமார். அந்த பந்தை பளபளப்பு செய்ய முடியாத பவுலர்களின் திறமை குறைந்துவிடும். புவனேஸ்வர் குமார் கிரிக்கெட் வீரர் சொல்கிறார். ஸோ இப்போ இந்த கொரோனா வைரஸில் அந்த கிரிக்கெட் பாலை ஒரு க்ளோ பண்ண முடியாது, பளபளப்பு செய்ய முடியாது. அந்த ரிலேட்டட் அப்படின்னா அதனுடைய பவுலர்களுடைய திறமை பாதியாக குறைந்துவிடும். அதான் வில் பி ஹாவ்ட். அதாவது இந்த பால் இஸ் நாட் ஏபிள் டு க்ளோ, அதாவது பந்தை பளபளப்பு செய்ய முடியாவிட்டால். அதான் ஓகேவா. எஃபிஷியன்சி அப்படின்னா திறமை. பவுலர்ஸ் எஃபிஷியன்சி பவுலர்களின் திறமை. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Thank you for watching friends. If you like, please share, subscribe and click the bell icon. Thank you friends. Thank you for watching.